அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ஹெச் ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். பெருந்தலைவர் காமராஜரை, ஒரு அற்புதமான தலைவரை மிகவும் இழிவாக பேசிய திருச்சி சிவா அவர்களை கண்டித்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பெரியவர்கள், எல்லா தலைவர்களும், இளைஞர்கள், தாய்மார்கள் இன்றைக்கு இணைந்து நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய பாவூர் சத்திரம் நகரிலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை மிகவும் இழிவாக, அவர் ஏசி அடையிலே படுத்தால்தான் அவருக்கு அலர்ஜி வராமல் இருக்கும் என்று ஒரு மோசமான வார்த்தையை அவர் பேசியிருக்கின்றார். ஒன்று. இரண்டாவதாக, கலைஞர் கையிலே அன்றைக்கு காமராஜர் இறக்கும் தருவாயில் அவரை கூப்பிட்டு அழைத்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் என்ற வார்த்தையை அவர் சொல்கின்றார். இது இட்டுக்கட்டி அவர் சொல்லும் வார்த்தையாகும். இதையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த இரண்டையும் கண்டிக்கும் வகையில் இன்னும் அவர் பேசிய வார்த்தை இழிவாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். இத்தனையும் செய்யும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிவா என்பவர் ஒரு முக்கியமான தலைவர். அவர் இன்றைக்கு அதை பேசி இருக்க வேண்டியதில்லை. ஏன் அவர் காமராஜரை பற்றி இப்படி பேசினார் என்பதை எங்களுக்கு ஒரு ஐயப்பாட்டை இன்றைக்கு உருவாக்கியதனால் காங்கிரசினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்திருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பதெல்லாம் என்ன என்று சொன்னால், இவரை கண்டிக்கின்றோம் ஒன்று. இரண்டாவதாக, தளபதி அவர்கள், முதலமைச்சராக இருக்கின்ற தளபதி அவர்கள் இதுவரை வாய் திறக்காமல் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒன்று, கட்சியிலிருந்து அவரை அப்பாறு விளக்குங்கள். இல்லை என்றால் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். சிவா அவர்கள் மக்கள் மத்தியிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர் இழிவுபடுத்தியிருப்பது காங்கிரஸ் தலைவரை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய தலைவரை, பொதுமக்களின் தலைவரை, உண்மையான ஏழை மக்களின் தலைவரை, ஏழை படித்த எத்தனையோ பேரை படிக்க வைத்த தலைவனை இன்றைக்கு இழிவுபடுத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். திமுக தலைவர் கண்டிக்கிறது காரணம் காங்கிரஸ் கூட்டணி திமுக விரும்புகிறது போக போக தெரியும். அதாவது அவங்க இதை சொல்லாம இருக்கிறதுனால 6 நாளாக சொன்ன பிறகு எந்த நடவடிக்கை எடுக்காதனால ஒருவேளை இதில் ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குமோ என்று நாங்கள் ஐயப்படுகின்றோம்.